ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான Re:Zero சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல பிரிசலாவோட கேரக்டரை பற்றி நமக்கு ஃபுல்லாக எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவளோட பவர் என்ன அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அவள் ரொம்ப ஸ்ட்ராங்னு போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலுமே கூட அவ்வளோ ஒரு நார்மல் ஹியூமன் தாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Re:Zero சீசன் 3 எபிசோட் 10. க்ரோஷே இருக்கிற இடத்துக்கு லஸ்ட் வந்துருதா? டிராகன் பிளட் பட்டு அவ இன்னும் ஃபுல் மான்ஸ்டரா மாறலையா அப்படின்னு லஸ்ட் கேட்கப்பா. அப்ப அதுக்கு நீதா காரணமா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஃபெல்ட் கத்துற. கொல்லணும் போல உனக்கு தோடுதா? அந்த கத்தி எடுத்து என் மேல தாராளமா கொத்து அப்படின்னு சொல்லி லஸ்ட் நிக்கிறா. ஃபெல்ட்டோ டக்குன்னு அவளை குத்துறா. லஸ்ட் க்ரோஷேவோட உருவத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, நான் உன்னை நம்பினேன்னு ஏன் என்ன இப்படி குத்திட்டு இது வலிக்குது அப்படின்னு சீனை போடவும் ஃபெல்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு அது மாதிரி இருக்கு. க்ரோஷே இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, நீ இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபெல்ட் கத்துறா. டக்குன்னு ஃபெல்ட்டோட சங்க பிடிச்ச லஸ்ட் தூக்கிடுதா. மிஸ் க்ரோஷேவை எப்படி காப்பாத்துறதுன்னாச்சும் சொல்லு ப்ளீஸ் ஃபெல்ட் கேட்கவும் அது எனக்கே தெரியாதுன்னு லஸ்ட் பேசிட்டு இருக்கும்போதே அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. பார்த்தா க்ரோஷே எந்திக்கிறா. சுபாரு ஸ்பீச்சை கேட்ட அப்புறம் கண்டிப்பா நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு தெரியும், அதனாலதான் உனக்கா நான் இங்க வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அனஸ்தீசியா தான் க்ரோஷே மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துல படுத்திருந்திருக்கா. அனஸ்தீசியா தரையில காலை 2 தடவை தட்டவும் லஸ்ட் நின்ன இடத்துல ஓட்ட விழுந்தவா கீழே போறா. லஸ்ட் வருவான்னு தெரிஞ்ச முன்னாடியே அவங்க ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்டுக்கு லஸ்ட் அனுப்பிட்டாங்க. அந்த இடத்துல ஆல் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். நான் நீ பேட் மூட்ல இருக்கேன், கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆல் வந்துட்டு லஸ்டையே இங்க மிரட்டிட்டு இருக்கான். கிரீட் வந்துட்டு கண்டினியூஸா ரெயின்ஹார்ட் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். பட் ரெயின்ஹார்ட் என்னதான் ஃபோர்ஸா அட்டாக் பண்ணாலும் கிரீட் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட வள மாட்டேங்குது. பட் ரெயின்ஹார்ட் அவனை கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு, இது ஜஸ்ட் ஃபேஸ் 1 தான், உன்னை எப்படி தோக்கடிக்கணுங்கிறத சுபாரோ கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லி ரெயின்ஹார்ட் சொல்றான். இப்ப டக்குனு எமிலியா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஐஸ் ஸ்டோனை கிரியேட் பண்றா. ரெகுலஸ் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கோம். கரெக்டா அவன் மேலேயே வந்து அதை அடிக்கிற மாதிரி எமிலியா பண்றா. ஐஸோட சேர்த்து தண்ணிக்குள்ள வச்சு அவனை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்ப அவன் சாப்பிடானு பாப்பனி இவங்க வெயிட் பண்ணா. அதுல இருந்து அவன் வெளியே வந்துட்டான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா டக்கு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு ரெயின்ஹார்ட் அந்த அடியை வாங்கிக்கிறான். அவனுக்கு அது தேவைதான் கிரேட் பேசிட்டு இருக்கும்போது எமிலியா அவனை அட்டாக் பண்றா. முட்டா பசங்களா, அவங்களுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, சோ என்ன அட்டாக் பண்ணி பிரோஜனம் இல்லை அப்படின்னு கிரீட் கத்துனா. பெரிய போய் சொல்றவன், நீ ஆசைப்பட்டது மட்டும் தான் மத்தவங்க கேட்கணும்னு நினைப்ப. உன் வைஃப்ஸையும் அதனால தான் நான் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங் புரியுது, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வா கத்தவும். எம்லியா ஃபர்ஸ்ட் அவனுக்கு எப்படி அடிபட்ட முடிக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எம்லியா பேசினதுல கிரீட் டென்ஷன் ஆகி வாட்டரை பெருசா தூக்கிட்டு வந்து நிக்கிறான். அதை லைட்டாக ஒரு புஷ் கொடுக்கவுமே அந்த வாட்டரெல்லாம் புல்லட் மாதிரி இவங்களை இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எமிலியா அட்டாக்குன்னு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. எமிலியா அவளோட ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ காலையோ ஸ்கேட்டிங் மாதிரி போட்டு விட்டுட்டு, இந்த சிட்டி ஃபுல்லாக ரிவர் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே இவங்க ஸ்கேட்டிங்லேயே போனா எங்கே போனாலும் உங்களால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் ஸ்கேட் பண்ணிட்டே பின்னாடி வரான். சுபாரோ சேஃப்டிக்கு இந்த லெசர் ஸ்பிரிட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எமிலியா அவன் கையில் கொடுத்துட்டு ரெகுலர் ஸ்பிரிட் அவள் அட்டாக் பண்ண அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. முன்னாடி நம்ம ஹீரோ ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். எனக்கு ஏத்த பிரைடே கிடையாதுன்னு சொல்லுவோம். முதல்ல அவன் பிரைடே கிடையாது அப்படின்னு எமிலியா திட்டுறா. வெப்ப யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எம்லியாவை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு யூட்டனை போட்டுருந்தான். நேரா இருக்கிற சவத்துல போய் கிரேடு முட்டிருந்தான். அவனோட வைட்டல் பாயிண்ட் அவனோட மெயின் இதுல அடிச்சா அவனுக்கு எதுவும் ஆகலையே. அவனோட வீக்னஸ் வேற என்னவா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிரேடு தண்ணியில விழுந்தவன் மேல வந்து திரும்பவும் அட்டாக் பண்றான். பறந்து போன ரெயின்ஹார்ட் திரும்ப வந்து டக்குனதை ஸ்டாப் பண்ணியிருந்தான். இந்த முட்டாள் திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கிரேடு பாக்குறான். இப்ப திரும்பவும் வாட்டரை தூக்கிட்டு அவன் பறக்கவும் அதே மாதிரி புல்லட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கிரேடோட அந்த வாட்டர் புல்லட்டுக்குள்ளேயே ரெயின்ஹார்ட் வந்து அவனை தள்ளி விடுறான். பட் அவனோட அட்டாக்கே அவனை எதுவும் பண்ணல. சோ இந்த பிளான் ஃபெயிலியர் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். எம்லியா, நீ அவன் கூட இருந்தப்போ உனக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சதா? சின்னதா ஹிண்ட் கொடுத்தா கூட போதும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் வெறிச்சுனா நம்ம என்கிட்ட கேட்டான். அவன் வைஃப் சிரிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்புறம் அவன் வைஃப்ல ஒரு தீவன் ஈவில் கிங் இல்ல லிட்டில் கிங்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டில் கிங்கிறது ஒரு ஸ்டாரோட நேம் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது சீரீஸ் கப்பலா பெட்டிக்யூஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு ஸ்டாரோட நேம் தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. ரெகுலஸோட பேர் இருக்கிற ஸ்டாருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, லயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி. நீ அவனை டச் பண்ணல, அந்த இடத்துல அவன் கை கோல்டா இருந்ததா வாமா இருந்ததான்னு கேட்கவா. அவன் கை கோல்டா தான் இருந்துச்சு அப்படின்னு வா சொல்றான். ரெயின் ஹார்ட் அவனோட ஹார்ட் துடிக்குதான் செக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ விராத்தை தான் காமிக்கிறாங்க. பிரிசல்லாவா கூட ஃபைட் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கா. இன்னும் இப்பதான் நோட்டீஸ் பண்றீங்களா, மொத்த சிட்டியும் இருட்டா இருக்க கூடாது, நான் தான் அந்த தீய பத்த வச்சு வெளிச்சம் கொடுத்துருக்கேன்னு சொல்லவும் மத்தவங்களை பத்தி இவ்வளவு யோசிக்கிறா, இப்ப நல்லவாதா போல அப்படின்னு லிலியானா சொல்றா. பரவாயில்ல எங்களடி, நீயா சின்ன புரிஞ்சுக்கிட்டியே, கல்னா எப்பவும் ஒத்துமா தான் சைட் பண்ணணும்னு சொல்லவும் ஆமா அதுவோ கரெக்ட் தாங்க அப்படின்னு லிலியானா சொல்லிட்டு விராத்து பேச இவளோட கண்ணு ரெட்டா மாறுது. அவ சைடு எஃபெக்ட்ல நீ பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இப்போ பிரிசல்லா அவளை போய் தடுக்கிறா. பிரிசல்லா போயிட்டு லிலியானாவை கிஸ் பண்ணுவோம். இப்ப லிலியானா திரும்பவும் நார்மல் ஆவரா. என்ன நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்ப யார் என்ன கல்யாணம் படிக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவ ஆளவும் திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரதா இந்த மாதிரி பண்ண. சோ தப்பா எடுத்துக்கிடாதுன்னு சொல்லுவோம். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு ராத்து கேட்க, அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இப்போ அந்த ஃபீலிங் காணாம போயிடுச்சு அப்படின்னு லிலியானா யோசிக்கும். சுத்தி பாரு, நிறைய மக்கள் அப்படிதான் என்ன லவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. பார்த்தா விராத்த கொண்டா அந்த மக்களும் சேர்ந்து தான் இறந்து போவாங்கன்னு ஹாஸ்டேஜ் மாதிரி அவங்கள புடிச்சு வச்சிருக்கா. பிரிசலா அவளோட ஃபயர் ஸ்வாட் எடுத்து ஃபயர் வால்னு ஒன்னு கிரியேட் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துலயே லாக் பண்ணி வைக்கிறா. சாங் ஸ்ட்ரெஸ், உன்னோட பவரை தான் நீ யூஸ் பண்ணணும், அவங்க சென்ஸ்க்கு அவங்க வரலன்னா இவங்களும் செத்துருவாங்க, அந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிரிசலா சொல்றா. அப்படின்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட இங்க நீங்க வந்திருக்கீங்களா, ரொம்பவுமே தேங்க்ஸ், நான் திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்றேன், நான் நம்பிக்கை வைக்கிற லவ் பத்தி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், நான் இங்க தோக்க மாட்டேன் அப்படின்னு ராத்து ஃபைட்டுக்கு தயாராகிறா.
ஃபைட் பண்ணி இப்போதைக்கு விராத்தை வந்துட்டு பிரிசல்லாவால கொல்ல முடியாது, ஏன்னா அந்த மக்களே இறந்து போயிருவாங்க. ஸோ சாங்ஸ்ட்ரஸ் அவங்கள நார்மலாக்குற வரைக்கும் பிரிசல்லா வெயிட் பண்ணி தான் ஆகணும். லிலியானாவும் டக்குன்னு பாட்டு பாடி அவங்கள மாத்தலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கா. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படின்னு சொல்லி விராத் வந்து அவளோட மனசையே மாத்தலான்னு பிரிசல்லா கிட்ட பேசினா, இதெல்லாம் ஏன் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு பிரிசல்லா சொல்றா. வீக்னஸே இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற, பட் மத்தவங்க கூட நீ கனெக்ட் ஆனாதான் உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு விராத் சொல்லிட்டு ஐரிஸ் அண்ட் தான் கிங் அப்படின்னு சொல்லவோ பிரிசல்லா இப்போ அப்படியே டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோ சொன்ன உடனே ரெயின்ஹார்ட் டக்குன்னு போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். ஹே மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன், ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிரீடு ரெயின்ஹார்ட் சங்க பிடிச்சு தூக்குனா. சுபாரோ நீ சொன்னது கரெக்ட் தான், இவ ஹார்ட் பீட் துடிக்கல அப்படின்னு ரெயின்ஹார்ட் சொல்றான். ஆனா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கிரேடு ரெயின்ஹார்ட்டை வானத்தை நோக்கி தூக்கி போட்டுருதான். அவ ஹார்ட் பீட் துடிக்கல, நான் திரும்ப வர்றது கஷ்டம் தான், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாரா அப்படின்ட்டு ரெயின்ஹார்ட் வானத்தை நோக்கி பறந்துட்டு இருக்கான். எம்லியா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, காதை கொடுன்னு சொன்னா காதை திரும்ப தந்துருவல்ல, இந்த நேரத்துல எம்லியா காமெடி பண்றா. சோ எம்லியா கிட்ட நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் சொல்றான். நீங்க என்ன பிளான் போட்டாலும் கிரேட் பேச வரவோ, இங்க பாரு உனக்கு கார்னர் பண்றது எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை தோக்கடிக்கிற போற பிளானை கேட்கறது உன்னோட ரைட்ஸ். சோ அதை நான் உன்கிட்ட சொல்றேன். அப்புறம் காரணமே தெரியாம நீ தோத்து போயிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது பாரு. சோ நீ எதனால தோக்க போறங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாவு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிரேட் டென்ஷன் ஆகுறான். ஐஸை யூஸ் பண்ணி எம்லியா டக்குனி அவனை அட்டாக் பண்றா. அட்டாக் பண்ணிட்டு எம்லியா இப்ப அந்த இடத்துல இருந்து காணாம போயிருக்கா. இதை வச்சு அட்டாக் பண்றது தான் உங்களோட பிளானா அப்படின்னு சொல்லி கிரேட் கேட்கறான். எங்கேயோ மறைஞ்சிருந்தா அட்டாக் பண்ண போறாங்க போலன்னு கிரேட் நினைச்சா. நம்ம ஹீரோ தைரியமா மேல வந்து நிக்கிறான். உன்னோட அத்தாரிட்டி அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம 79 எங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவன் வைஃபை நீ நம்பர் சொல்லி தான் கூப்பிடுதியா, சரியான கிரிஞ்சு பயலா இருக்கு. சரி நம்ம டாபிக் வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. உன்ன மாதிரி வீக்கான ஹியூமன் எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா பேசுறாங்க பேர்ல என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கேப்ல டயத்தை யூஸ் பண்ணி என்ன தோக்கடிக்க போறியா, ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொன்னா. உன்னோட அத்தாரிட்டி அது கேமோட ஸ்டார்ட் பட்டன் மாதிரி, பேருக்கு லைன் ஹார்ட்ங்கிற இன்னொரு நேமும் இருக்கு அப்படின்னா உன்னோட பாடியில டைம்ங்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ரெகுலர்ஸ் அப்படியே ஷாக் ஆகுறான். மூஞ்சி மாறத வச்சே என் ஆன்சர் கரெக்ட் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ கிரீக் மித்தாலஜில ஒரு ஸ்டோரி உண்டு. அதுல வந்து அந்த பர்சன் வந்து ஹார்ட்டை தனியா கலட்டி வேற ஒரு இடத்துல சேஃபா வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹாரி பாட்டர் கதையில வர மாதிரி தான், இல்லைன்னா பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் 2 படத்துல வர மாதிரி தான். ஸோ கிரீடோட ஹார்ட் ஒரு வேற இடத்துல சேஃபா இருக்கு. ஸோ இவனை அட்டாக் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை இப்போ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.